பரிசுத்த வேதாகமம் புதிய ஏற்பாடு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இருந்து குடும்பத்திலும் சமூகத்திலும் கிறிஸ்தவ நடத்தை. அன்புக்குரியவர்களே, நீங்கள் அந்நியரும் தற்கால குடிகளுமாய் இருப்பதால் ஆன்மாவை எதிர்த்து போர் புரியும் ஊனியல்பின் இச்சைகளை விட்டுவிடும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பிற இனத்தார் நடுவில் நன்னடத்தை உடையவராய் இருங்கள். அவர்கள் உங்களை தீயவர்கள் என்று பழித்துரைப்பினும் உங்கள் நற்செயல்களை கண்டு கடவுள் சந்திக்க வரும் நாளில் அவரை போற்றி புகழ்வார்கள். அனைத்து மனித அமைப்புகளுக்கும் ஆண்டவரின் பொருட்டு பணிந்திருங்கள். அதிகாரம் கொண்டவர் என்னும் முறையில் அரசருக்கும், தீமை செய்கிறவர்களை தண்டிக்கவும் நன்மை செய்கிறவர்களை பாராட்டவும் அவரால் அனுப்ப பெற்றவர்கள் என்னும் முறையில் ஆளுநர்களுக்கும் பணிந்திருங்கள். இவ்வாறு நீங்கள் நன்மை செய்ய முன் வருவதன் மூலம் மதிக்கட்ட அறிவிலிகளை வாயடிக்க செய்ய வேண்டும் என்பதே கடவுளின் திருவுளம். நீங்கள் விடுதலை பெற்றுள்ளீர்கள். விடுதலை என்னும் போர்வையில் தீமை செய்யாதீர்கள். கடவுளுக்கே அடிமைகளாய் இருங்கள். எல்லாருக்கும் மதிப்பு கொடுங்கள். சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்துங்கள். கடவுளுக்கு அஞ்சுங்கள். அரசருக்கு மதிப்பு கொடுங்கள். துன்புறும் கிறிஸ்துவின் முன்மாதிரி. வீட்டு வேலையாள்களே, உங்கள் தலைவர்களுக்கு முழு மரியாதையோடு பணிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் கனித உள்ளமுடையோருக்கும் மட்டுமல்ல, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் பணிந்திருங்கள். ஒருவர் அநியாயமாய் துயரும் போது கடவுளை மனதில் கொண்டு அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்வாரானால் அதுவே அவருக்கு உகந்ததாகும். குற்றம் செய்ததற்காக நீங்கள் அடிக்கப்படும் போது பொறுமையோடு இருப்பதில் என்ன சிறப்பு? மாறாக நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். வன்செயல் எதுவும் அவர் செய்ததில்லை. வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. பழிக்கப்பட்ட போது பதிலுக்கு பழிக்கவில்லை. துன்புறுத்தப்பட்ட போது அச்சுறுத்தவில்லை. நியாயமாக தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மை ஒப்படைத்தார். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். நீங்கள் வழி தவறி அலையும் ஆடுகளைப் போல இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பாளருமாய் இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். ஆமென்.